வீட்டில் இந்த மாதிரி கருப்படிச்ச வாழைப்பழம் இருந்துச்சுன்னா அந்த வாழைப்பழத்தை தோலை உரித்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நான் அந்த மாதிரி எல்லா வாழைப்பழையும் பண்ணிக்கிறேன். வாழைப்பழத்தை போட்டதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மைதா இல்லைனா கூட பரவாயில்ல, பேக்கிங் சோடா பவுடர் 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 கப் கோதுமை, அது கூடவே 1 கப் நாட்டு சர்க்கரை, இல்லைனா ஒயிட் சுகர் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 7 ஏலக்காய் ஆட் பண்ணி வச்சு அதை போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக பெப்பர் போடுறேன், 1 டீஸ்பூன் பெப்பர். இப்போ நான் கையில் வச்சு நல்லா பிணைஞ்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் பிணைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாக வந்ததுக்கப்புறம் 1/2 கப் தண்ணி ஊற்றி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிணைஞ்சு அந்த மாவெல்லாம் ஒட்ட விடலாம். என்னால் பிணைய முடியல, அதனால் ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதில் அரைச்சிக்கிறேன். உங்களுக்கு ஒரு வேளை ஃபஸ்ட்லேயே இருக்குன்னா எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்லேயே மிக்ஸி ஜார், பெரிய மிக்ஸி ஜாரில் போட்டு எடுத்து பண்ணிக்கோங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரில் அந்த வாழைப்பழத்தை நான் போட்டு அரைச்சிக்கிறேன். இதே பதத்துக்கு இருக்கட்டும், தண்ணி எதுவும் ஆட் பண்ணி அரைக்காதீங்க. ஒரு வேளை கெட்டியாக இருந்துச்சுன்னா மட்டும் தண்ணி ஊற்றுங்க. ஒரு பாத்திரத்தில் நான் எண்ணெய் ஊற்றி நம்ம அரைச்சி வச்சுருந்த பனானா பேஸ்ட்டை செக் பண்ணும்போது அது நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. ப்ளஸ் இந்த மாதிரி ஒரு கரண்டிலேருந்து எடுக்கும்போது அந்த இதெல்லாம் கீழே விழுகணும். இந்த மாதிரி பதத்தில் இருக்கும்போது நீங்கள் எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். இந்த மாதிரி கூட பொரிச்சிக்கலாம், இல்லைன்னா கையிலே பொரிச்சிக்கோங்க. இப்போ உங்கள்கிட்ட நான் கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா? அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். ஓகே, பாய், தேங்க்யூ.